ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். கோலம்லாம் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்களும் பார்த்து போட்டு ரசித்து நல்லா இருக்குதுமா நீங்கள் போட்ட கோலம், நானும் ட்ரை பண்ணி போட்டேன்னு யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுறீங்களா? பார்த்து போட்டு லைக் கூட போடாமல் ஓடி போயிடுறீங்க. நான் என்னத்தை பண்ணிட்டு? ஒரு லைக் போட்டால் என்னாச்சு? ஒரு லைக் போடுங்க, ஒரு ஏதோ ஒரு கமெண்ட் வரைஞ்சி விடுங்க. இப்போது நல்லாவே இல்லை நீயும் கோலம் அப்படின்னு சொல்லி போடுங்க. நம்ம கழுவி கழுவி ஊற்றினா கூட ஊற்றலாம், அதுவும் பிரச்சனையே இல்லை. எண்ணெய் ஊற்றினாலும் நம்மக்கிட்ட வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்களும் பார்த்து கொஞ்சம் கோலம் போட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் அந்த கோலம் போடுறப்ப. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுறதுனா, ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவ்வளோ சூப்பராக போடுவேன். ஒருக்கா எங்கள் பெரிய பொண்ணு வீடு புண்ணிய அர்ச்சனை பண்ணுறப்ப அங்கே நான் போயிருந்தேன். போனப்போ கோலம் போடல யாராவது போடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு உங்களுக்கு நல்லா கோலம் வரும்ல போடுங்கம்மா அப்படின்ச்சு. சும்மா சருன்னு டக்குன்னு இழுத்து விட்டுட்டாங்க. இழுத்து விட்டா ஐயோ அவங்க சொன்னாங்க, கடவுளை இப்போ தான் கோலம் போல் நினச்சிக்கிட்டு இருந்தோம், சும்மா கை அப்படி நல்லா வளையுது, எப்படி அழகாக போடுறாங்க பாரு அப்படின்னு. என்னமோ கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க அது. நம்மக்கிட்டன்னு எதுவும் இல்லை. கடவுள் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு கொடுப்பாரு. இது எங்கள் அப்பாக்கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு. அவர் நுணுக்கமாக செய்வார், எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக நுணுக்கமாக செய்வார். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதில் இந்த வீடுகள்லாம் போனால் இப்போ ஆணி அடித்து அதில் இது பண்ணிக்கிறாங்க. அப்பா அவர் அந்த குச்சியை கொடுவாலேயே ஆர்வான்னு சொல்லுவாங்களா, அதுலேயே செதுக்கி அதற்கு ஒரு குச்சி இன்னும் சின்ன சின்ன குச்சி அதில் எடுத்து ஆணி மாதிரி உருவாக்கி அந்த பெரிய இதில் ஓட்டை போட்டு அதில் இந்த குச்சி வச்சு டெக்னிக்கலாக கட்டியிருக்கிறேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இது கீழே விழுந்துருச்சு ஒரு சில இதெல்லாம். அதை பார்த்தா அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காருங்க. கூரை வீடு செம்மையாக மேய்வார். அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க இப்போ சித்தப்பாவும் போயிட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் மனசு ரொம்ப வலிக்குது. சித்தப்பா, அம்மா, எங்கள் அம்மா நினச்சா ரொம்ப ஃபீலிங் வருது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அபம் சுபம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் அப்படின்னா எங்கள் பெரிய பொண்ணை வளர்த்துனது தாங்க. அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு நல்லா கிடச்சிது. அதே மாதிரி எங்கள் பொண்ணு 6 வருஷம் கொண்டு விட்டு பார்த்தா அப்படி அது யாருனாலையும் பார்க்க முடியாதுங்க. அந்த 6 வருஷம் 2 வருஷம்னா ரொம்ப ரொம்ப கொடுமையான வாழ்க்கை எங்கள் அம்மாவை கொண்டு வச்சுருந்தது. அதை நான் வெளியே சொல்லலாம் முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்குறேன் எங்கள் பொண்ணு. என்ன பண்ணுறது, மகனுங்களாக இருந்து என்னங்க இப்போ சொத்தில் நான் கேஸ் போட்டான்னு இது பண்ணுறாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? நான் அதுதான் கேட்குறேன். எனக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது நினச்சோம்னா. சிவபெருமான் இருக்கார், எதையாக இருந்தாலும் ஒன்றும் பார்ப்பார், கண்டிப்பாக பார்க்குவார்ல, பார்க்காம இருக்க மாட்டார். பார்ப்போம், ஏதோ ஒரு காலத்துக்கு ஏதோ ஒரு வருமோ வராதான்னு பார்த்துக்கலாம். அந்த மனசு கஷ்டமாக தோணுதுங்க. அதனால ஏதோ கோலத்தை பற்றி பேசாமல் ஏதோ ஒன்று பேசிகிட்டு கிடக்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. கோலம் இப்படி வளைஞ்சி போட்டு கலர் க்ரீன் கலர் கொடுத்தா லைட்டாக மஞ்சள் கலர் இல்லை ஆரஞ்சு கலர் எதுவாக இருந்தாலும் அது போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் போட்டு பழகுங்க ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு வீடியோவில் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒயிட் கலரில் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் கலர் வாங்கி அசுத்துங்க. இப்போலாம் அது ஒரு சந்தோஷமாக இருக்குங்களே, கோலம் அழகாக போட்டு அங்கே வந்தவங்களாம் இன்னைக்கு கோலம் பாரு சூப்பராக போட்டு எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு வீட்டு முன்னாலே கோலம் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, கமெண்ட் எப்படி போடுறது, கையெல்லாம் வலிக்கும் கிளவி அப்படின்னு சொல்லாதீங்க. நான் போடுற பாருங்க கை வலிக்க. நீ போட்டால் காசு வருது, காசு எங்கெங்கே வருது, நம்மளாத்தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.